ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அறுசுவை அரசு. இன்றைக்கி 10 கிலோவில் முறுக்கு பல்காக ப்ரிப்பேர் பண்ணோம். அதை உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். சின்ன பசங்களுக்கு, அதாவது நம்ம வயசு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டோம், மெலிசாக இருக்கிற மாதிரி. என்னோடய பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு கிறிஸ்பியாக வேண்டாம், கொஞ்சம் 10 நாள் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு வேணுன்றனால அவங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக செஞ்சுட்டோம். அதுக்கு 7 கிலோ இட்லி அரிசி எடுத்துக்கிட்டோம், 1 கிலோ உளுந்து, 1 கிலோ பொட்டுக்கடலை, 1 கிலோ கடலைப்பருப்பு, ஒரு 1/4 கிலோலேருந்து ஒரு 400 கிராம்ஸ்க்குள்ளே நம்ம ரெட் சில்லி அதுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். அதோட உப்பு சேர்த்து நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாளே ஒரு நாள் நல்லா ஆற விட்டுட்டோம், அப்படியே அரைச்சிட்டு வந்தது. ஸோ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகா கலர் எந்த கலரோ அந்த கலரில் தான் நம்மளுக்கு மாவு இருக்கும். கொஞ்சம் பியூர் ஒயிட்டாகவும் இருக்காது. ஸோ மிளகா அப்போ சேர்க்குறனால அந்த கலரில் இருக்கும். இப்போ நாங்கள் சின்ன உலக்கு பெரிய உலக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்குது. இது எள்ளு, அதுக்கப்புறம் அதுக்கு ஓமம் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ பேட்சாக மாவு கலந்து, இது பல்க் ப்ரிப்பரேஷன்றனால ரொம்பவே மாவு கலந்து வச்சிட்டோம்னா ட்ரை ஆகிடும் இல்லையா? அதனால் பேட்சாக மாவு கலந்து அதுக்கு தேவையான வெண்ணெயும் போட்டு, இது உப்பு ஆல்ரெடி போட்டு அரைச்சிட்டனால எங்களுக்கு சரியாக இருந்துச்சு உப்பு. அதோட நம்ம தேவைக்கு ஏற்ப எள்ளும் ஓமமும் போட்டு நல்லா தண்ணி தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு மாவு. இந்த மாதிரி நம்மளுக்கு கூடை இருக்கும் இல்லையா, மூங்கிலில் பின்ன கூடை இருக்குது இல்லையா, அதில் வச்சோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு எண்ணெய் ஓட்டாமல் நல்லா காற்றோட்டமாகவும் இருக்கும். நம்ம சூடு ஆறுறதுக்கு வசதியாக இருக்கும். அது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை பேக் பண்ணி நாங்கள்லாம் ஊருக்கு எல்லோரும் சிப்ளிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற பிளானு. ஸோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால இப்படி போட்டு வச்சுருக்கு. இப்போது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின கடலெண்ணெயில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். கடலெண்ணெய் நம்ம எந்த எண்ணெயில் சுடுறோமோ அப்போ நம்மளுக்கு ரொம்ப சூடாக இருக்கும். சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டோம் அப்படின்றப்ப நல்லா பொங்கு வர சான்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம கொஞ்சோண்டு புளியை போட்டோம் அப்படின்னா, ஒரு 2 நரை எடுக்கிறப்போ வரைக்கும் அந்த எண்ணெயில் புளி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொங்கு வரதை சப்ரெஸ் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ இது கண்டிப்பாக புது எண்ணெய்ன்றப்போ பொங்கு வர சான்சஸ் டெஃபினட்டாக இருக்குது. முறுக்கு அது சுடும்போது நமக்கு நல்லா எழும்பி வரும். ஒரு அரை வடை சட்டி இருக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும். ஸோ அந்தளவுக்கு நம்ம செஞ்சுட்டு, இனிஷியல் பேட்சஸில் நம்மளுக்கு தீ அதிகமாக இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற பதத்தில் பெரிய முறுக்கு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பெரிய முறுக்குன்னா பெரிய குழாயில் போட்டு அந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் வேணும், எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கிறிஸ்பியாக வேணுன்ற பட்சத்தில் சின்ன முறுக்கெல்லாம் அனல் ஓரளவுக்கு கொஞ்சம் அடங்கினதும் எண்ணெயோட கொதிநிலை நம்ம சின்ன முறுக்கை போட்டு, அது சின்ன முறுக்கு ஒரு நிமிஷத்தில் வெந்துடும் இல்லையா? இது பெரிய முறுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், அந்த புளியெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா? ஒரு 2 அடைசல் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த புளியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடலாம். ஒன்றும் இது இல்லை, நுரை எண்ணெயில் இருக்கிற நுரையெல்லாம் உங்களுக்கு பொங்கு வராது. ஸோ இது ஒரு டிப் ஆக்சுவலி உங்களுக்கு. புது எண்ணெய் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக, நார்மலி புது எண்ணெய் பழைய எண்ணெய் எதாக இருந்தாலுமே பொங்கு வர சான்சஸ் இருக்குது முறுக்கு சுடும்போது. ஸோ இது நீங்கள் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நம்ம மற்ற பேட்சஸ் எல்லாமுமே ரெடி பண்ணி எல்லா முறுக்கையும் ஒரு வழியாக ஒரு 2-3 மணி நேரத்தில் சுட்டு எடுத்தாச்சுங்க, எல்லா பேட்சஸையும். ஒரு பாத்திரம் ஃபுல்லாக பெரிய முறுக்கு, பெரிய சைஸ் முறுக்கும், இன்னொரு பாத்திரம் ஃபுல்லாக அந்த கூடை நிறையா நம்மளுக்கு ஒரு சின்ன சைஸ் முறுக்கும் வந்துச்சு. இது நாங்கள் ஒரு 4-5 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம், சிப்ளிங்ஸ் 5 பேர், பேரண்ட்ஸோடு சேர்த்து 5 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது எல்லாருக்குமே ஒரு ஆளுக்கு ஒரு 3 பேக் வர மாதிரி வந்துச்சு எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அது நம்மளுக்கு 10 டேஸ் வரைக்கும் நம்ம முறுக்குன்னா நார்மலாக நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா எல்லாருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமே காலி ஆகும். எல்லா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக் இல்லையா? ஸோ நாங்கள் எப்போ ஒரு கேதரிங் வச்சாலுமே இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது உண்டு. ஸோ நீங்களும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு எனக்கு கமெண்ட்ஸில் என்ன என்ன டிப்ஸு சொல்கிறது, ஷேர் பண்ணுறது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். நாங்கள் ஆக்சுவலி நான் சின்ன சின்ன முறுக்காக கரண்டியில் போட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்போ நம்ம தீபாவளிக்கெல்லாம் சுடுவோம் இல்லைங்களா, ஒவ்வொன்று சின்ன சின்னதாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது பல்காக பண்ணுறனால அந்த அளவுக்கு பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் வேலையும் ஈஸியும் கூட. ஸோ
ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை நாங்கள் வந்து சப்ரஸ் பண்ணிடுறது, உடச்சி விட்டுறது, பேக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் உடச்சி விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்தது எங்களுக்கு. இந்த அளவுக்கு ஒரு கூடை நிறையா ஒரு குண்டா நிறையா அந்த மாதிரி வந்துச்சு. எப்படி இருக்குன்றதை செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.